அற்புதமானவர்களே, எல்லோரையும் வணங்குகிறேன். குட்டி கதையும் குதூகல சிந்தனையும், இது ரொம்ப அற்புதமான பகுதி. இது சிறிய சிறிய கதைகளில் எவ்வளோ பெரிய உண்மைகளெல்லாம் பேருண்மைகள்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் முன்னவர்கள். அந்த பகிர்தலில் இன்றைக்கி ஒரு முக்கியமான கதை சொல்ல போகிறேன். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது உலகத்தோடு நீங்கள் ஈர்ந்து நடக்கணும், ஊரோடு ஒக்க நாட்டோடு நடுவ அப்படின்னு சொல்லி கிராமத்தில் சொல்லுவாங்க. அதாவது ஊரோட ஒத்துவாழ் அப்படிங்கிறது தான் அவை தாயும் சொல்லுவாங்க. அதை என்ன காரணம்னா, இந்த உலகத்தினுடைய தன்மையை அறிந்து நம்ம நடை பயிலணும், நடக்கணும், வாழணும். அதுக்கு ஒரு அற்புதமான தென்னாப்பிரிக்க கதை. இது எவ்வளோ அற்புதம் பாருங்கள். நான் சொல்கிறேன். ஒரு காடு, அந்த காட்டில் 9 செந்நாய்கள் வேட்டைக்கு போச்சு. வேட்டைக்கு போகும்போது வழியில் ஒரு கிழட்டு சிங்கம், கண்கள் இல்லாமல் பார்வை தெரியல இருக்குது, அப்படி பார்த்துக்கிட்டு உட்காந்து இருக்குது ஒரு கிழட்டு சிங்கம். இந்த 9 செந்நாய்கள் போகும்போது இந்த கிழட்டு சிங்கத்தை கவனிக்குதுங்க. அந்த 9 செந்நாய்களில் ஒரு செந்நாய் சொல்லுது, ஏன்பா தோழர்களே, இந்த 8 பேரை பார்த்து சொல்லுது, மற்ற 8 பேரை பார்த்து, தோழர்களே நம்ம என்ன பண்ணுறோம், நாம் வேட்டைக்கு போகிறோம், ஆனால் இந்த சிங்கத்தையும் கூப்பிட்டு போகலாம், இந்த சிங்கத்தையும் கூப்பிட்டு போனால் நமக்கு இன்னும் கொஞ்சம் தைரியம் இருக்கும் அப்படின்னு ஒரு செந்நாய் சொல்லுது. அதில் ஒரு புத்திசாலி செந்நாய் சொல்லுது, நமக்கு போகிறோம், நம்ம வேட்டையாட போகிறோம், எது கிடைக்குதோ பரவாயில்ல பண்ணிட்டு போகிறோம், இது தேவையில்லாமல் இதையே நம்ம கூப்பிட்டு போனோம் அப்படின்னு சொல்லுமுன்னே அந்த முதல்ல சொல்லிச்சுப்பார், கூப்பிட்டு போகலான்னு. உனக்கு தெரியாது, இதெல்லாம் பெரிய ராஜதந்திரம். அந்த செந்நாய் சொல்லுது, நம்ம இந்த சிங்கராஜா வந்தார்னா நம்ம அப்படியே கூட வந்தால் போதும், நம்ம பாரு நம்ம வேறு மாதிரி இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே போய் முந்திக்கிட்டு போய் அந்த செந்நாய் என்ன பண்ணுது, போய் கேட்குது, சிங்கராஜா நீ கொஞ்சம் என் கூட வேட்டைக்கு போகிறோம், நீயும் வாயேன் அப்படின்னு சொன்ன உடனே சிங்கராஜா சொல்கிறான், சிங்கம் சொல்கிறான், நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு தான் கண்கள் வயசாகி போச்சு, எனக்கு கண்ணு தெரியலையே, நான் என்ன பண்ண போகிறேன், நான் வரல அப்படின்ச்சு. அது உடனே கம்பல்ஷன் கொடுக்குது. அது நீங்கள் வேட்டையாட தேவையில்லை, சும்மா எங்கள் கூட வாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் சும்மா ஒரு பலம் தான், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது கூப்பிட்ட உடனே சரி அப்படின்னா நான் வரேன், நான் வேட்டையாட தெரிய முடியாது என்னால் அப்படின்னு சொல்லிடுச்சு சிங்கம். சரின்னு சொல்லிட்டு இந்த 9 செந்நாய்கள் என்ன பண்ணுச்சுங்க, இந்த சிங்கத்தை கூட வேட்டையாட போச்சுங்க. ஓடி 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 இந்த 9 செந்நாய்களும் ஓடி 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 வேட்டையாடுது. சிங்கம் சும்மா தான் நிற்குது. வேட்டையாடி பார்த்தீங்கன்னா 10 மான்கள் கிடச்சிச்சு. நல்லா கவனிங்க, கணக்கு கவனிங்க. இந்த 9 செந்நாய்களுக்கும் ஒரு 10 மான் கிடச்சி போச்சு. இந்த 10 மான் கிடச்ச உடனே இப்போ சாயங்காலம் ஆகி போச்சு, போதும் பங்கிட்டுக்கலாம் அப்படின்னு உட்காந்து என்ன பண்ணுச்சுங்க, இந்த ஒரு சிங்கமும் இந்த 9 செந்நாய்களும் அந்த 10 மான்களை கீழே வச்சுட்டு பங்கிட உட்காந்துச்சுங்க. பங்கிட உட்காந்த உடனே இந்த சிங்கராஜா சொல்லிச்சான், சரி நமக்குள்ளே கணக்கு தெரிஞ்சவன் யார் இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த முதல்ல இந்த சிங்கராஜா கூட்டு போச்சு பாருங்க. அந்த செந்நாய் சொல்லிச்சான், என்ன இப்படி கேட்குறீங்க, நான் கணக்கு நல்லா போடுவேன் அப்படின்ச்சான். சரி போடு அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அந்த செந்நாய் சொல்லிச்சான், சிங்கராஜா நாங்கள் 9 செந்நாய், நீங்கள் ஒரு சிங்கம், 10 பேர் இருக்கிறோம், நமக்கு 10 மான் கிடச்சிருக்க, ஆளுக்கு ஒரு மான் கரெக்டாக இருக்குமே, ஏன் பயப்படுறீங்க, ஏன் இதுக்கு குழம்புறீங்க, இது கரெக்டாக இருக்குமே, ஆளுக்கு ஒரு மான் சிங்கராஜா அப்படின்னு சொல்லிச்சான் பாருங்க. சொன்ன உடனே விட்டுச்சான் அந்த சிங்கம். அந்த சொன்ன அந்த அந்த செந்நாயை பார்த்து அடித்து ஒரு அடி அடித்து 2 கண்ணையும் பிடுங்கி கீழே போட்டுச்சான். அப்படியே அந்த மற்ற 8 செந்நாய்களும் கப்சி பிடுங்குதான். கணக்கையா போடுற கணக்கு, தப்பு கணக்கு போடுறான் அவன் அப்படின்னுச்சான் சிங்கம். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா மற்ற செந்நாய்களுக்கு. உடனே இவனை ஏன் கூப்பிட்டு போனோம், இவரையே நம்ம கூப்பிட்டு போனோம், நம்ம போயிட்டு வேட்டையாட ஒரு சொல்லிச்சு பாருங்க, ஒரு புத்திசாலி செந்நாய். அது என்ன பண்ணிச்சான், கொஞ்ச நேரம் பொறுத்து மெல்லமாக, சிங்கராஜா நம்ம தோழனுக்கு கணக்கே போட தெரியல, அவன் படிப்பறிவு இல்லாதவன், முட்டாளவன், இப்படியா கணக்கு போடுறது அப்படின்னு நானான். உடனே இந்த சிங்கராஜா சொல்லிச்சான், அப்போ உனக்கு கணக்கு தெரியுமா, எனக்கு நல்லா தெரியும் கணக்கு சிங்கராஜா அப்படின்ச்சான். சரி நீ சொல்லு பார்க்கலாம். சிங்கராஜா உங்கள் பக்கம் 10, எங்கள் பக்கம் 10, இப்படி தான் சமமாக பங்கிடணும் அப்படின்ச்சான் இந்த செந்நாய். சிங்கத்துக்கு புரியலையாம், இந்த பக்கம் 10 அந்த பக்கம் 10ன்னா சரியாக சொல்லு அப்படின்ச்சான் சிங்கம். உடனே சொல்லிச்சான், சிங்கராஜா நாம் 10 பேர் இருக்கிறோம், இது 10 மான் கிடச்சிருக்கு, இங்கே பாருங்கள், எங்களுக்கு 9 செந்நாய், நாங்கள் 9 செந்நாய், ஒரு மான் 10, நீங்கள் ஒரு சிங்கம், 9 மான் 10. நல்லா கவனிங்க, ஒவ்வொரு மானுன்னு சொன்னால் பாருங்கள், அவன் தான் கீழே வீண்டு கிடக்கிறான், கண்கள் பிடுங்கப்பட்டு. இவன் பாருங்கள் புச்சத்தனமா, உங்கள் பக்கம் நீங்கள் ஒரு சிங்கம், 9 மான்கள் 10, நாங்கள் 9 செந்நாய்கள், ஒரு மான் 10, உங்கள் பக்கம் 10 எங்கள் பக்கம் 10, கணக்கு சரிதானே சிங்கராஜா அப்படின்னு சொன்ன உடனே, பேஷ் பிரமாதமாக போடுறிய கணக்கு, இதுதான் சரியான கணக்கு, சரி இவ்வளோ புத்திசாலியாக்குறிய, இந்த கணக்கு உனக்கு யார் சொல்லி கொடுத்தது அப்படின்னு சிங்கம் கேட்டுச்சான். அது சொல்லிச்சான் அந்த புத்திசாலி செந்நாய்,
இதோ கண்கள் பிடுங்கப்பட்டு கிடக்கிறானே, இந்த தோழன்தான், இந்த நண்பன் தான் எனக்கு இந்த கணக்கை சொல்லி கொடுத்தான். பாருங்கள், அந்த கண்கள் பிடுங்கப்பட்டு அடிவான உடனே புஸ்தத்திரம் ஆயிடுச்சு அந்த சென்னைக்கு. இப்படி இருந்தால் தான் இவன் விடுவான் நம்மளை அப்படின்னு சொல்லி. இது எதுக்கு சொல்லுவாங்க இந்த கதைன்னு சொன்னால், முன்னாலே போகிறவன் தடுக்கி விழுந்தால் பின்னாலே வருகிறவனுக்கு தீவெட்டி பிடிச்ச மாதிரின்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? முன்னால் போகிறவன் தடுக்கி விழுந்தா வச்சுங்க, அந்த இடம் வழுக்கலாக இருக்குது, அப்போ நீங்கள் உஷாராக போகணும். அப்படி உஷாராக போனால் தான் நீங்கள் உங்களுக்கு சறுக்காமல் இருப்பீங்க. எவ்வளோ பெரிய உண்மை சொல்லியிருக்காங்க பாருங்கள். அப்போ என்ன அர்த்தம்? முன்னால் போகிறவங்கன்னா இந்த உலகத்தில் முன்னால் வாழ்ந்தவங்க எல்லாம் சறுக்கி விழுந்துருக்குறாங்க, தடுக்கி விழுந்துருக்குறாங்க, பல்ட்டி அடித்து விழுந்துருக்குறாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அதை பார்க்குறதே இல்லை, அதை யோசிக்கிறதே இல்லை, அதை கவனிக்கிறதே இல்லை. அதனால தான் வரலாறுகளும் சரித்திரங்களும் புராணங்களும் இதிகாசங்களும் என்ன சொல்லியிருக்குன்னா, மற்றவங்க வழுக்கி விழுந்த கதையைத்தான் அது சொல்லியிருக்கு. அதை பார்த்து தான் நம்ம உஷாராக ஆகணும். அதனால தான் ஒழுக்கமுடைமைன்னு அதிகாரத்தை வைப்பார். அற்புதமான அதிகாரம், 14வது அதிகாரம். அவர் கடைசிக்குள்ளே சொல்லுவார், உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார்ன்றார். என்ன அர்த்தம் தெரியுமா? ரொம்ப அற்புதமான அர்த்தம் அது. இந்த உலகத்தோடு ஒட்டி நீங்கள் வாழணும்னு சொன்னால் நீங்கள் பலவும் கற்றுக்குறீங்க. ஆனால் அந்த மற்றவங்க வாழ்ந்த வாழ்க்கையை நீங்கள் அதை நீங்கள் யோசித்து பார்க்காம வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ கற்றிருந்தாலும் உங்களுக்கு அறிவு இல்லை. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல், இந்த உலகத்தோடைய நடைமுறை தெரிஞ்சு பண்ணணும். அதனால தான் எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு அப்படின்னு ஒரு அறிவுடங்களை விற்பார் 6வது குறளில். என்ன அர்த்தம்? இந்த உலகம் இந்த போக்கு புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தில் என்னென்ன நடந்ததுன்னு புரிஞ்சுக்கணும். அதனால தான் பேதமையில் ஒரு அற்புதமான குறளை விற்பார். பேதமையில் சொல்லுவார், பேதமை என்பது ஒன்று யாதெனின் ஏதம் கொண்டு ஊதியம் போக விடல்னார். அற்புதமான குறள் அது. அதாவது பேதமையில் முதல் குறளை வைப்பார். பேதமைன்னு என்ன தெரியுமா? முட்டாள்தனம்னா என்ன தெரியுமா? நீங்கள் தீமையை வாங்கிக்கிட்டு நன்மையை கொடுத்துட்றீங்க. இப்போ அந்த 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 சென்னாய் முதல்ல 9 சென்னாய் அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் போயிருந்தாங்கன்னா பிரச்சனை வந்துருக்குமா? அது சொன்னாலாம் ஒருத்தன் அதை ஏன் நம்ம போட்டுணும் சொல்லுவாங்க தெரியுமா? பழமொழி, வேலியில் போகிற ஓன வேட்டியில் தூக்கி விட்ட மாதிரி தேவையில்லாமல் இது தூக்கி கூட்டு விட்டு வேட்டையானதெல்லாம் இதுதான். ஆனால் ஏன்? அப்போ முன்னோர்கள் சொன்ன அந்த முதுமொழியும் அந்த அற்புதமான அந்த பழமொழியும் அந்த கதைகளும் சாதாரணமானதில்லை. இதுதான் இந்த குட்டி கதையில் இருக்கிற குதூகலமான சிந்தனை.